जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பண்பாடு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கவிகளின் தன்மான உணர்ச்சி, வைராக்கியமும் மான உணர்வும். மகான்கள் வைராக்கியத்தின் மேல் ராஜகௌரவத்தை புறக்கணித்தார்கள். கவிகளாகவே இருந்தவர்கள் மான உணர்ச்சியின் மேல் இப்படி பண்ணியிருக்கிறார்கள். மகான்கள் மான உணர்ச்சிக்கு மேலே போனதால் மானாபிமானங்களை விட்டுவிட்டவர்கள். மகான்களாக இல்லாத மற்ற ஜனங்கள் மானத்தை விட்டு ஹீனமாக பிழைப்பதை அதோடு சேர்த்து நினைப்பதற்கில்லை. என்ன அவமானம் வேண்டுமானாலும் பட்டுக்கொண்டு ஆஸ்தான கவி என்ற பெரிய பெயரில் இருந்துவிட்டால் போதும் என்று புகழ், சன்மானம் முதலியவற்றுக்காக மானத்தை விட்டால் அது ரொம்பவும் குறைவு. அப்படி இல்லாமல் தீரத்துடன், துணிச்சலுடன், இண்டிபெண்டாக, அதாவது சுதந்திரமாக ஒரு கவி இருந்தான் என்றால் அதை அவனுடைய ஸ்டேஜை வைத்து பார்க்கும்போது விசேஷமாக போற்றி கொண்டாடத்தான் வேண்டும். நாம் இருக்கிற ஸ்டேஜில் நாமும் சுய லாபத்துக்காக மானத்தை விடாமல் அவர்களைப் போலத்தான் இருக்கணும் என்று பாடம் பெற வேண்டும். இவர்களில் காளிதாசன், கம்பன் என்ற 2 பேரையும் சொல்லிவிட்டேனே, அதனால் அவர்கள் கதையை சொல்லிவிடுகிறேன். காளிதாசனும் போஜராஜனும் வள்ளலாக வாரி கொடுத்து கவிஞர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தவன் போஜராஜா. அவனுடைய ஆஸ்தான கவியாக காளிதாசன் இருந்தான். போஜனுக்கு நல்ல ராசிக்யம் உண்டு. அவனுக்கே கூட கவி பண்ணும் சாமர்த்தியமும் உண்டு. அதனாலே ஆதரிக்கிற ராஜா அவனாலே ஆதரிக்கப்படும் கவி என்று இந்த 2 பேரும் இல்லாமல் கவியோடு இன்னொரு கவி என்று சமதையாக, சிநேகிதமாக, ஈக்குவல் லெவலில், அதாவது சம மட்டத்தில் பழகி வந்தார்கள். இப்படி பழகி பழகி ஒருத்தருக்கொருத்தர் பரம பிரியமாக இருந்து விட்டார்கள். நட்பு முறிந்தே பகைமை. இயற்கை எப்படி என்றால், எது ஒன்று ரொம்ப உச்சமாய் இருக்கிறதோ அது மாறினால்தான் படுமோசமாகிவிடும். நல்ல பழம் அழுகிவிட்டால் சகிக்க முடியாமல் நாற்றம் எடுக்கிறது. சுத்தமான நெய் கெட்டுப்போனால் வயிற்றை பிடுங்கி கொண்டு குமட்டுகிறது. கள்ளி சொட்டு மாதிரியான பால் துளி ஏதோ சேரப்படாத வஸ்து சேர்ந்து விட்டால் கட்டி கட்டியாய் திரிந்து எதற்குமே பிரயோஜனமில்லாமல் ஆகிறது. இப்படித்தான் அத்யந்த சிநேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது விரிசல் விட்டுவிட்டால் அதுதான் பரம விரோதமாகி விடுகிறது. அதிப்பிரியம், அதிலே அடைகிற இன்பம் ஆகியவை கொஞ்சம் பங்கப்பட்டு போனாலும் பரமத்வேஷம், ஒரே கோபம், துக்கம் என்றாகிவிடும். முதலில் இருந்ததற்கு தலைகீழாகிவிடும். இப்படித்தான் ஒரு சமயத்தில் காளிதாசனுக்கும் போஜராஜாவுக்கும் இடையே இருந்த நெருக்கமான நட்பும் நேர்மாறாய் மாறிற்று. தனக்கே சரமகவி கேட்டவன். ஏதோ போதாத காலம் அவர்களுடைய பரஸ்பர அன்புக்கு திருஷ்டிப்பட்டாற்போல் திடீரென்று போஜனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது. என்ன ஆசை என்றால், காளிதாசனின் காவிய சுவையை நாம் பல தினசிலே பருகியாய் விட்டது. இருந்தாலும் ஒன்று பாக்கி. அதை நம் ஆயுசிலே நாம் கேட்டு அனுபவிப்பதற்கில்லை. என்னவென்றால், நாம் செத்து போய்விட்டால் அப்போது அவன் சரமகவி பாடுவானோ இல்லையோ, அதிலே நம் அந்யோன்யத்தை மனசை பிசைகிற மாதிரி கொட்டி சோகரசம் அப்படியே தழும்பும்படியாக செய்வான். இதுவரைக்கும் கேள்விப்படாத உபமானம் கொடுத்து பிரிவு துயரம் நெஞ்சை உருக்கும்படியாக இரங்கற்பா என்று இப்போது சொல்கிறார்களே, அந்த சரம ஸ்லோகம் பண்ணுவான். அதை நாம் எப்படி கேட்பது என்று இப்படி ஆசை வந்து விட்டது. அந்த சரமகவி ரொம்பவும் உசந்ததாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அதை தான் எப்படியாவது கேட்டாக வேண்டும் என்ற ஆசை போஜனுக்கு தலைக்கேறி விட்டது. அதனால் விபரீதமாக ஒன்று பண்ணினான். காளிதாசனை அழைத்து கொண்டு வரச் சொன்னான். நான் செத்து போய்விட்டதாக நீ கற்பனை செய்து பார்த்துக்கொள். நீதான் அம்பாளின் கடாட்சத்தினால் எதையும் அசாத்தியமாக கல்பனையிலேயே பார்க்கிறவனாயிருக்கிறாயே. அதனால் இப்படி கல்பனை பண்ணி இப்போது உன் மனஸ் துடித்து எப்படி துக்கத்தில் சரமஸ்லோகம் செய்வாயோ அந்த மாதிரி இப்போதே கவனம் பண்ணி எனக்கு சொல்லி காட்டு. யாருக்கு எப்போது என்ன ஆகுமோ, எனக்கு அடுத்த க்ஷணம் என்ன ஆகுமோ,
அதற்கப்புறம் நீ கவி செய்தால் அதில் எனக்கென்ன லாபம்? ஆகையால் இப்போதே இப்படி பண்ணி காட்டு என்றான். காளிதாசன் மறுப்பும் அதன் சிறப்பும். அதற்கு காளிதாசன் ஒப்புக்கொள்ளவில்லை. யாராயிருந்தாலும் உயிரோடே இருக்கிற ஒருவனை, அதிலும் ராஜாவை பற்றி அவன் எதிரிலேயே சரமஸ்லோகம் பாடுவதற்கு இஷ்டப்படத்தானே மாட்டார்கள். ஆனால் இப்படி ஒப்புக்கொள்ளாத பிறகும் போஜராஜா விடாப்பிடியாக, நான் ராஜா, இது ராஜாக்ஞை, இதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் என் ராஜ்யத்திலேயே இருக்கக்கூடாதென்று தேச பிரஷ்டம் பண்ணிவிடுவேன் என்று மிரட்டி வற்புறுத்திய போது மற்ற சாதாரணப்பட்ட கவிகளாயிருந்தால் ஒப்புக்கொண்டிருக்க கூடும். நமக்கு என்னத்துக்கு ராஜ விரோதம்? இவன் லோகத்தை விட்டு போனான் என்று பாடப்படாது என்பதற்காக நாம் ஏன் வீட்டையும் வாசலையும் ஊரையும் விட்டு பிரஷ்டமாகி போய் அவதிப்படணும்? சரமஸ்லோகம்தான் பாடி தாம்பாளம் நிறைய ஸ்வர்ணமும் ரத்தனமுமாக வாங்கி கொள்ளலாமே என்று நினைத்திருக்க கூடும். ஆனால் காளிதாசன் அப்படி சம்மதிக்கவில்லை. ராஜாக்ஞையை மீறி நாம் ஏன் கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற கோழைத்தனமான எண்ணமோ, அவன் சொல்கிறபடி தான் பாடி அக்ஷரலட்சமாக குவித்து கொள்ளலாமே என்ற தாழ்வான ஸ்வயலாப எண்ணமோ அவனுக்கு துளி கூட இல்லை. போஜன் சொன்னதை கேட்காமல், தன்னுடைய சுயமரியாதையை விடாமல் சுவாதந்திரியமாக கடைசி மட்டும் அவனிடமே ஸ்ட்ராங்காக மறுத்து பேசினான். பிரஷ்டனாகவே போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு பரம பிரியமான போஜன், அவனுடைய ராஜ்யம், தன் வீடு வாசல் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு போய்விட்டான். கவிவாணர்களின் தன்மானத்தை பற்றி சொல்ல வந்தேன். ஆனால் காளிதாசன் விஷயத்தில் மான உணர்ச்சி மாத்திரமில்லாமல் இன்னும் அவனுடைய வேறு பல குண விசேஷங்களும் இதிலே தெரிகின்றன. அவனுடைய உண்மையான ஸ்நேக ஹிருதயம் இதில் தெரிகிறது. உயிரோடே இருக்கிற தன்னுடைய குழந்தை செத்துப்போய்விட்டதென்று பாட வேண்டுமென்றால் எப்படி ஒரு தாயாருக்கு மனசு இடம் கொடுக்காதோ, அப்படி ஸ்நேக தர்மத்தினாலே காளிதாசனுக்கு போஜராஜனின் மரணத்தை கல்பித்து பார்த்து கவிதை கட்ட மனசு இடம் கொடுக்கவில்லை. இன்னொரு காரணத்தினாலும் அவன் கல்பனையாக சரமகவி பாட முடியாமல் இருந்தது. ரிஷிகளை பற்றி பவபூதி உத்தரராம சரிதத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் வாயிலாக ஒரு உண்மையை சொல்கிறார். ஏனைய மக்கள் என்ன நடக்கிறதோ அதை சொல்வார்கள். ரிஷிகளோ என்ன சொல்கிறார்களோ அது நடந்து விடுகிறது. ஒரு விஷயத்தை மற்றவர்கள் வார்த்தையாக சொல்கிறார்கள் என்றால், ரிஷிகளை பொறுத்த மட்டிலோ அவர்கள் சொல்கிற வார்த்தையை விஷயம் ஓடிப்போய் பிடித்து கொண்டு நிஜமாகி விடுகிறது. வாச்சம் அர்த்தோ நுதாவதி என்று ராமர் வசிஷ்டரை குறித்து சொல்வதாக பவபூதி ஒரு ஜெனரல் ட்ரூத்தை, அதாவது பொது உண்மையை சொல்கிறார். ரிஷியும் தெய்வானுகிரகம் பெற்ற அருட்கவியும் ஒன்று என்பதற்கேற்ப அம்பாளின் பரிபூர்ண கிருபையை பெற்றிருந்த காளிதாசனின் வாக்குக்கும் இப்படிப்பட்ட சக்தி இருந்தது. அதாவது அவன் வாக்கால் என்ன கவிதை வந்தாலும் அது நிஜமாகிவிடும். அவன் கல்பனையாக சொல்வதே சத்தியமாகிவிடும். ஆனபடியால் போஜராஜா சொன்னபடி அவன் கல்பித்து சரமகவி பாடினால் கூட போஜன் நிஜமாகவே சரமகவிக்கு பாத்திரமாகி விடுவான். இதையும் காளிதாசன் மனசை விட்டு போஜனுக்கு சொல்லத்தான் செய்தான். அப்படியும் அவனுக்கு எவ்வளவோ உயர்ந்த குணங்கள் உள்ள அந்த போஜனுக்கு, நாம் ராஜா, நம் வார்த்தையை ஒரு பிரஜை கேட்காமல் இருப்பதா? உயிரே போவதானாலும் நம் வார்த்தையை நாமே ரத்து பண்ணிவிட்டு ஒரு பிரஜை சொல்வதை ஒப்புக்கொள்வதா என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதுதான் அதிகாரம் பண்ணுகிற கோளாறு. ஒரே பிடிவாதமாய் இருந்தான். காளிதாசனும் அதற்கு மேலே பிடிவாதம் பிடித்து ஊரை விட்டே போய்விட்டான். அதிலே அவனுடைய தியாக சிந்தையும் மற்ற கவிகளிடம் அவனுக்கு இருந்த பரிவும் கூட தெரிகிறது. எப்படி என்றால், போஜனின் வற்புறுத்தல் தாங்காமலோ அல்லது உயிரையே கொடுத்தாவது ஒரு உத்தமமான கவிதையை பெற வேண்டும் என்று விரும்பும் அந்த அதிசய ரசிகனின் ஆசையை பூர்த்தி செய்வதுதான் தன்னுடைய கவிதர்மம் என்று கருதியோ காளிதாசன் சரமஸ்லோகம் பாடினால் என்ன ஆகும்? போஜன் போய்விடுவான். ஆனால் அதனால் காளிதாசனுடைய கீர்த்தி, சம்பத், அந்தஸ்து முதலானதுகளுக்கு ஒரு குறைவும் வந்துவிடாது. நான் முந்தி நீ முந்தி என்று மற்ற ராஜாக்கள் அவனை கூப்பிட்டு உபச்சாரம் சன்மானம் நிறைய பண்ணிவிடுவார்கள். ஆனாலும் காளிதாசன் தன்னை பற்றி மட்டும் நினைக்கவில்லை, மற்ற எல்லா கவிகளின் நிலைமையை பற்றி நினைத்தான். அவனுக்கும் அவனுக்கு அடுத்தபடி ரொம்பவும் எஸ்எஸோடு இருந்த ஒரு சில கவிகளுக்கும் எந்த ராஜா இருந்தாலும் போனாலும் கவலை இல்லை, அவர்களுக்கு ஜாம் ஜாம் என்று நடந்துவிடும். ஆனால் அவ்வளவு புகழ், அவ்வளவு பிரதிபா சக்தி இல்லாத மற்ற கவிகள் பல பேர் இருக்கிறார்களே, அவர்கள் பாடு போஜன் போய்விட்டால் என்ன ஆகும்? யாராயிருந்தாலும் உதாரமாக வாரி கொடுத்த போஜன் போய்விட்டால்
அப்புறம் வேறு எந்த ராஜா, எந்த பிரபு இந்த கவிகளை ஆதரிப்பான்? தான் சரமஸ்லோகம் பாடி போஜன் மரணமடைவதால் ஏற்படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்களுக்கு மேலாக காளிதாசன் தன்னுடைய போயட் ஃப்ரட்டர்னிட்டியில், சகோதர கவிக்குலத்தில் அவ்வளவாக சரக்கு போதாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனாதரவைத்தான் பெரிசாக நினைத்தான். அதனால் இப்போது சரமஸ்லோகத்துக்கு அக்ஷர லட்சமாக இல்லாமல் அக்ஷர கோடியாகவே அட்வான்ஸில் போஜனிடமிருந்து வாங்கி கொண்டு கவி கட்டிவிடலாமாயினும் அந்த மாதிரி பண்ணாமல் தியாக புத்தியுடன் அவ்வளவாக சாமர்த்தியம் போதாத லெஸ்ஸர் போயட்ஸிடம் உள்ள அன்பும் ஒரு காரணமாகி அதனால் பிரஷ்டனாவதற்கு சம்மதித்து ஊரை விட்டே போய்விட்டான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।